வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சாகுல் மேக்ஸுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம தொடர்ந்து அரசு வேலைக்கான பயிற்சி வகுப்பில் கொடுத்துட்ருக்கோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாமே தேர்வுகளும் ஒரே வழிமுறை தான். சில விஷயங்கள் மட்டும் தான் மாறும். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயம் அனைத்து தேர்வுகளையுமே வெற்றி பெற முடியும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரீசனிங் பார்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரீசனிங் பார்ட்டுங்கிறது நம்முடைய தேர்வில் வந்து நம்முடைய மதிப்பெண் உயர்த்துவதற்கான ஒரு பகுதி. நம்ம எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரீசனிங்கை கடைசியாக படிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். சில கிரிட்டிக்கலான கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால் அந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் அதை எடுக்க முடியாது அந்த நேரத்தில். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ப்ரீவியஸ் எஸ்எஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே இந்த வீடியோவில் நான் வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த இருக்கக்கூடிய இமேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. ரிவிஷனுக்கு ரொம்ப பயனளிக்கும். நிச்சயம் நம்ம அனைவராலையும் வெற்றி பெற முடியும். ஏன்னா அரசு தேர்வில் வந்து 4 பார்ட் நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் ரீசனிங், செகண்ட் பார்ட் மேக்ஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது பார்ட் என்ன அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் ஜிகே அப்படின்னு சொல்லி படிப்போம். பார்ட்டுக்கான வீடியோக்கள் நிறைய நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தாலும் நம்ம நிச்சயம் அனைவராலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், ஜிடி போன்ற வகுப்புகளில் 2023, 24, 25 கேட்கப்பட்ட எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்க போகிற ரீசனிங்கில் தொடர்ந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு பதில் கொடுங்க. நிச்சயம் நம்ம அனைவராலும் வெற்றி பெறுங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. முதல் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்கப்பட்ட 2023 கேட்கப்பட்ட முதல் கேள்வி. இது அனாலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாலாஜிக்கலில் 3 பார்ட் நம்ம தெளிவாக படிக்கணும். என்ன அப்படின்னா ஆல்ஃபாபெட்டை வச்சு ஒரு அனாலாஜிக்கல் இருக்கும், ஏபிசிடியை வச்சு நம்பர்ஸை வச்சு அனாலாஜிக்கல் இருக்கும், இது ஃபுல்லாக நம்பர்ஸை வச்சு அனாலாஜிக்கல், அப்புறம் வேர்ட்ஸை வச்சு வார்த்தைகளை வச்சு அனாலாஜிக்கல் இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த நம்பர் எப்படி 320 மாறுனுச்சு, இந்த நம்பர் எப்படி 40 மாறுனுச்சு, ஏதோ ஒரு நம்பரு 1715 மாறிடுச்சு. எப்போதுமே நம்ம பார்க்கும்போது என்ன செய்யும், இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர். இதை பார்க்கும்போது ஸ்கொயர் நம்பர் நமக்கு நல்லா தெளிவாக தெரியணும். 1லேருந்து 30 வரைக்கும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. கியூப் நம்பர் 1லேருந்து 30 வரைக்கும். அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் ஷார்ட்கட்டில் போட முடியும். சரி, இந்த 4 எப்படி ஆகுனுச்சு அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர நீங்களும் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் நம்மளால் ஜெயிக்க முடியும். 4 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 கியூப் பண்ணியிருப்பாங்க. 4 கியூப் பண்ணால் 64 வருது பாருங்க. 4 கியூப் அப்படிங்கிறது 64 அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் கியூப் வேல்யூவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஸ்லைடு நான் வைக்கிறேன், அதே நீங்கள் என்ன காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 4 கியூப் 64 இன்ட்டு இது என்ன பண்ணியிருந்தா 320 மாறி இருக்கு அப்படின்னா 5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 320 மாறிடுச்சு. எப்போதுமே அனலாஜிக்குங்கிறது ஒத்த தன்மை இருக்குங்க. இதே லாஜிக் தான் எல்லாத்துக்கும் வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 2 எடுத்துக்குவோம். அடுத்தது 2 கியூப் எடுத்துக்கிட்டோமா. 2 கியூப் என்ன அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கியூப் 8, 8 5 40. பார்த்தீங்கன்னா 40 வந்துருச்சு பாருங்கள். அப்போ நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்குது. இப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்லாங் உங்களுக்கு வரும். இதுமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் என்ன செய்ய முடியும், அழகாக ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஆன்சர் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ இந்த லாஜிக் இதுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த எண்ணை நம்ம போட்டால் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து 9 கியூப்லாம் போட்டால் வேல்யூ பெருசாக போயிடும். 5 கியூப்லாம் போட்டால் 1000 அந்தமாரி ரேஞ்சில் வந்துடும். 10 கியூப் 5 கியூப்லாம் போட்டால் கூட வந்துடும். நீங்கள் 7 கியூப் எடுத்து போட்டு பாருங்களேன். 7 கியூபோட வேல்யூ என்ன வரும்னா 343 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 343ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஷார்ட்கட் ரவுண்டட் வேல்யூ சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதை 43 விட்டுருங்க. 300ஆல் 500 3 தர பண்ணும்போது 1500 ரேஞ்சு வந்துருச்சு. இந்த நியரஸ்ட் வேல்யூ நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ 343ஆல் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், என்ன வருது 1715 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஈஸியாக என்ன செய்ய முடியும், நம்மளால் 7 சொல்ல முடியும். இந்த ப்ராக்டிஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னா இதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. நீங்கள் நம்பர்ஸ் அனலாஜிக்கல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா, மைனஸ் பண்ணியிருக்காங்களா, சப்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து டிவிஷன் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம எடுத்துடலாம். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தொடர் ப்ராக்டிஸில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்லைட் ஆகுது பாருங்கள். 354 இது ஏதோ ஒரு நம்பரை பண்ணியிருக்காங்க, 16 மாறி இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்னா எஸ்எஸ்சி ஜிடிலேயே தொடர்ந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே சேம் லாஜிக் தான். பார்த்தா நமக்கு தெரியுது கியூப் பண்ணியிருக்காங்க அந்த வேல்யூவை. ஸோ பாருங்கள் 1 கியூப் என்ன வரும்னா சார் 1 சார் 1 × 2 ஆன்சர் 2. அந்த 2 வந்துருச்சா. அப்போ இதே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணுறது. வேறு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுருச்சு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே பாஸ் ஆகிடலாம் தொடர்ந்து. ரைட்டா. ரெண்டாவது என்ன அப்படின்னா 3. இந்த 3 எடுத்துக்கங்க. 3 கியூப் என்னது 27. கியூப் வேல்யூவை கண்டிப்பாக 1லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் மெமரி பண்ணிக்கங்க. அப்போ 27 × 2 என்ன வருதுன்னா 54 வந்துருச்சு பாருங்கள். அந்த லாஜிக் சேமாக இருக்குது பாருங்கள். அப்போ இதே லாஜிக் தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதில் எந்த நம்பரை நம்ம பண்ணால் 16 வரும். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா 4 ஏன்னா 64 அப்படின்னு வருது. அதனால் 4 கியூப் பண்ண முடியாது. நம்ம 2 கியூப் பண்ணுங்களேன். 2 கியூப் என்ன அப்படின்னா 8. 2 கியூப்னா 2 தடவை 3 போட்டு மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ 8 வந்துருச்சு. 8 × 2 16. இந்த லாஜிக் சூட் ஆகுது பாருங்க. அழகா என்ன சொல்ல முடியும், இப்போ ஆப்ஷன் வந்து பி அப்படின்னு சொல்ல முடியும். சேம் லாஜிக்கை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். தேர்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். இது வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆல்ஃபாபெட் அனலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபாபெட் வந்துருச்சு பாருங்கள். இங்கே மொதல் நம்பர்ஸ் பார்க்கணும். இது ஆல்ஃபாபெட் அனலாஜிக்கல். இதுக்குள்ளே ரிலேஷன் கடகடன்னு கண்டுபிடிச்சிருங்க. KW அதாவது KWக்கும் FRக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். KWக்கும்
எஃப்ஆருக்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கேங்கிறது முதல்ல இந்த மாதிரி ஆல்ஃபாபெட் கொடுத்துறாலும் அதுக்கான நம்பரை நீங்கள் அரசு தேர்வுக்கு தயாராகக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து நம்பர்ஸாக பார்க்கணும் ஆல்ஃபாபெட்டை. இப்போ கே அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் 11 அப்படின்னு சொல்லிட்டேன். எஃப்னா 6, டபிள்யூ அப்படின்னா என்ன வரும்னா 23 வரும். ரைட், ஆறுங்கிறது 18. நான் ஆல்ஃபாபெட் வீடியோ தனியாக போடுறேன், ஷார்ட்கட்டில் பாருங்கள். இப்போ 11க்கும் 6க்கும் -5 வித்தியாசம் இருக்குது. இதில் -5 வித்தியாசம் இருக்குது. இந்த ரிலேஷன் இதில் எதுலையோ ஒன்றில் இருக்குது. அதை மட்டும் என்ன செய்யுங்க, நீங்கள் தனியாக கண்டுபிடிங்க. அதை மட்டும் என்ன கேட்குறாங்க, நம்மகிட்ட கண்டுபிடிச்சி கேட்குறாங்க. ரைட்டா, இப்போ பிஎம் இருக்குது. நல்லா பாருங்கள், நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், பிஎம் எடுக்கிறோம். பிஎம் நல்லா பாருங்கள், பிஎம். அப்புறம் என்ன டபிள்யூ ஓ, பி என்ன 2 டிரான்ஸ்லேட். டி என்ன 23 இருக்குது. 23 இருக்குது நமக்கு. ரைட்டா, 23 இருக்குது. ஸோ இதுக்கு என்ன நம்ம டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா மைனஸு உங்களுக்கு 23னா கிட்டத்தட்ட ஒரு 5 டிஃப்ரென்ஸ் வருது. இது 5 மைனஸ் பண்ணாங்கன்னா 23க்கு வந்துடும். ஏன்னா ரிவர்ஸ் ஆர்டர் ஆல்ஃபாபெட்டில். எம்முங்கிறது 13 நான் சொல்லியிருக்கேன். எம்முங்கிறது 13, ஓங்கிறது 15, ஓங்கிறது 15, 13 இங்கே 15 -2 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லாஜிக் கிடையாது, நமக்கு இந்த லாஜிக் கிடையாது. பிஎம்டபிள்யூ வந்து கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஓவும் சியும் போடுங்க, சிபி போடுங்க. ஓங்கிறது 15 வேர்டு, 15ங்கிற நம்பர் ஆல்ஃபாபெட்டில் ஓங்கிறது. சிங்கிறது 3. ரைட்டா, இங்கே சிங்கிறது 3, பிங்கிறது 16. ஓகே, இப்போ 15க்கும் 3க்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது, -12 வருது. இங்கே என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு -3 வருது, -13 வருது. அப்போ இந்த ஆல்ஃபாபெட்டு இந்த இதுவும் நமக்கு என்ன வராது, ஆப்ஷன் பியும் கிடையாது. நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போது ஆப்ஷன் வந்து சி பண்ண போகிறோம். சி எங்கே பண்ண போகிறோம், ஐயூ பண்ண போகிறோம், டிபி பண்ண போகிறோம். ஐக்கு 9 அப்படின்னு சொல்லுவாங்க, டிக்கு 4 சார். இப்போ பாருங்கள், யூங்கிறது 21, இதுக்கு ஷார்ட்கட் மாடல் யூ இருக்கிறதுனால 21, பிங்கிறது 16. ரைட்டா, இப்போ இது -5 பண்ணால் 4 வந்துடும் பாருங்கள். இதையும் -5 பண்ணால் 21 வந்துடும், -5 பண்ணால். அப்போ நமக்கு இந்த லாஜிக் செட் ஆகுது. இதுக்கு இன்னொருத்தராக ஏபி பண்ணி காட்டிடுறேன். ஏபி எப்படி அது பிஎம்மாக மாறிடுச்சு, பிஎம்னா ஏனா என்ன சார் 1, பினா 2, அப்போ லாஜிக் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. இதை பாருங்கள், பிங்கிறது 2, எம்முங்கிறது 13, ஸோ 11 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் இல்லை. ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த லாஜிக் தான் என்ன நமக்கு பொருந்துது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஐயூ டிபி. இந்த ஆல்ஃபாபெட்டை நான் தனியாக போடுறேன், இன்னும் அழகாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா? யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயம் புரியும். இதுக்கு ஆன்சர் வந்து ஐயூடிபி. இப்போ 4th கொஸ்டின் நமக்கு பார்க்குறோம். 4th கொஸ்டின் கேபிஇசட். நல்லா பாருங்கள், கேபிஇசட் HYWங்க. இந்த ரிலேஷன் என்னன்னு முதல் கண்டுபிடிங்க. இதுக்குள்ள ரிலேஷன் கேனா 11 சார், ஹெச்னா 8 சார், பினா 2, 25 வருது. இசட் பாருங்கள் 26 வருது, இங்கே 23 வருது சார். சார் இங்கே பாருங்களேன், எல்லாமே என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. ஸோ -3 பாருங்கள், 2 -3 பண்ணால் ஒய் வந்துடும். இங்கே -3 பண்ணால் 23 வந்துடும். அப்போ லாஜிக் என்ன 3. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், விஐஎஃப்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். விஐஎஃப்க்கும் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், விஐஎஃப். வி என்ன 22, ஐ என்ன 9, எஃப் என்ன 6. ரைட்டா, F6. இப்போ நமக்கு விஐஎஃப் இதில் -3 பண்ணோம் அப்படின்னா, இந்த -3 பண்ணோம் அப்படின்னா -3 -3 பண்ணோம் அப்படின்னா 19 வரும். 19 வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு எஸ் என்ன கிடைக்கும், எஸ் கிடைக்கும். எஸ் கிடச்சிருச்சு பாருங்கள், 2 எஸ் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஐ பாருங்கள், ஐன்னா நமக்கு 9 வரும். 9ல் 3 பண்ணால் 6 கிடைக்கும். 6ல் -3 பண்ணால் 6 பண்ண எஃப் கிடைக்கும். சார் ஆப்ஷன் கிடச்சிருச்சு பாருங்கள், எஃப். சார் எஃப் 6ல் -3 பண்ணால் சி கிடைக்கும். எஸ்எஃப்சி கண்டே பிடிச்சாச்சு பாருங்கள், டக்குன்னு ஆன்சர் எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த லாஜிக் செட் ஆகிடுச்சுன்னா இந்த லாஜிக் தான் அதில் செட் ஆகும். அதை கண்டுபிடிக்கணும். மற்ற எல்லாமே செட் ஆகாது. நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், நம்பர்லாம் பாருங்கள், போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அழகாக என்ன செய்ய முடியும், செம்ம தூக்க முடியும். இந்த டாபிக் ஆட் ஒன் அவுட். இந்த கொஸ்டினில் ஆட் ஒன் அவுட் எது வித்தியாசமாக இருக்குது அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சேமாக உள்ளதை விட்டுருங்க. இதிலேயே இல்லை ஆல்ஃபபெட் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்னா ஆல்ஃபபெட்டில் கேட்டிருக்காங்க. இந்தமாரி ஆட் ஒன் எடுக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல இந்த எல்பிஆர் எடுத்துக்கங்க. எல்பிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் என்ன 12ஆ, பினா 16ஆ, ஆர்னா 18ஆ. சார் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், 12க்கு 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். ரைட்டா, 16 வந்துருச்சு. இதில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்த வேர்டு பாருங்கள். அடுத்த வேர்டு என்ன பார்க்க போகிறோம், நம்ம DHJ பார்க்க போகிறோம். டினா என்ன 4, நான் சொல்லி கொடுத்தேன். டினா 4, ஹெச்னா 8, ஜேனா 10. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, 4 இருக்கா, 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் இல்லை.
இந்த ஆப்ஷன் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை. எது வித்தியாசமாக இருக்கோ அது ஒன்று மட்டும் எடுக்குன்னு மொத்தம் சேமானதை 3 கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், INP இருக்குது. ஐனா என்ன 9, என்னன்னா 14, Pனா 16. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 9, 5, 14. ஸோ இது டிஃப்ரென்ஸ் 5 வருது. 9, 5, 14 இதுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருது. இப்போ இதுவும் இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு இதை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. CGI, சீனா என்ன சார் 3, இதுக்கு என்ன வருது 7 வருது டிஃப்ரென்ஸு. இது என்ன 9 வருது. ஸோ இது காமனாக டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 4 சார் 7, 7 2 சார் 18. அப்போது இதெல்லாம் காமனாக இருக்குது, இதெல்லாம் காமனாக இருக்குது, இதெல்லாம் காமனாக இருக்குது. எது மட்டும் வித்தியாசமாக இருக்குது? அந்த DHJ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? INP மட்டும் வித்தியாசமாக இருக்குது. என்ன இருக்குது? INP மட்டும். ஆன்சர் என்ன அப்படின்னா இது ஆன்சர். INP மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஆட் ஒன் அவுட். 3மே ஒன்றா இருக்குது, இது ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இதை மட்டும் தான் நம்ம தூக்கணும். இதான் ஆன்சர் இதுக்கு. 6th கொஸ்டின் ஆட் ஒன் அவுட். இதில் பாருங்கள் ATHRFB. இது ஒரு மாடல், ஒரு மாடல் பார்த்தோம். இப்போ ஒரு மாடல். இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி அதாவது வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் என்ன செய்ய முடியும் போட முடியும். இப்போது நான் ATH போட்டேன். ஏக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஏக்கு வந்து 1 சார், T வந்து 20, H வந்து 8. ஸோ என்ன செய்ய போகிறேன்? இதில் சம் பண்ண போகிறோம் இந்த மாடலில். ஸோ 21 8 29 வந்திருக்கு பாருங்க. 29. மற்றபடி இதில் எது வருது எது வரலாங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன? RFB கண்டுபிடிக்க போகிறோம். R என்ன? Rனா 18 அப்படின்னு சொல்லுவாங்க. Rனா 18, Fனா 6, Bனா 2. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 26ங்கிற ஒரு வேர்டு வருது பாருங்கள். ஸோ 29 26. அடுத்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம சி ஆப்ஷன் எடுத்துக்கணும். சி ஆப்ஷன் என்ன செய்யுங்க? DMI போடுங்க. Dனா என்ன? 4. இதிலே ப்ராக்டிஸ் ஆகிடும். எம்னா 13. இந்த எம்மை திருப்பி போட்டால் 3 மாதிரி இருக்குது பாருங்கள், 13. ஐனா 9. ஐயை பார்த்து ஒரு 9 ஐனா வந்து 9 அப்படின்னு சொல்ல முடியும். ரைட்டா? இப்போ வந்து உங்களுக்கு என்ன வருது? 13 ஒரு 7, 13 ஒரு 4 17, 17 ஒரு 9 26. ஸோ வருது பாருங்கள், காமா வருது பாருங்கள். இதேமாரி ஈவனாக இருக்குது பாருங்கள். கடைசியாக இருக்கிற CGP போட போகிறோம். சி என்ன? சிக்கு வந்து 3 ப்ளஸ் ஜினா என்ன? 7. 7 அப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அந்த 7 வருது பாருங்கள் இந்த இடத்துல. ஜி. பின்னா என்ன? 16. பியை திருப்பி போட்டால் 16 வருது பாருங்கள். இப்போ 7 3 10 26. ஸோ இந்த 3 லாஜிக்கு செட் ஆகுது. நமக்கு தேவையில்லாத வித்தியாசமான ஒன்றை தான் கேட்குறாங்க. ATH தான் வித்தியாசமானது. அப்போ ஆன்சர் என்ன? ATH தான் ஆன்சர் அப்படின்னு அழகாக சொல்ல முடியும். இது ஒரு டைப் ஆட் ஒன் அவுட்டில். ரீசனிங்கில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃபாபெட்டில் ரிப்பீட்டட் சீரிஸ். இந்தமாரி போயிட்டே ஜம்ப் ஆகிட்டே இருக்குது நம்பரு. ஆல்ஃபாபெட் இங்கே என்ன வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல அந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க? அந்த நம்பர்ஸை போட்டுக்க நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். W அப்படின்னா 23. இது எப்படி மாறுது பாருங்கள்? K 11 மாறுது. அதுக்கப்புறம் எப்படி K அடுத்து என்னது? Y வந்து 25. அந்த நம்பரை கொடுத்துருவோம். M வந்து 13. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக பாஸ் பண்ணி வெற்றி பெற முடியும். நல்லா பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்க? -12 பண்ணியிருக்காங்க. -12 பண்ணால் 11. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? +14 பண்ணியிருக்காங்க. +14 25 வந்துருச்சா? மறுபடியும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? -12 பண்ணியிருக்காங்க. இங்கே -12 +14, -12 +14. இங்கே என்ன வரும்? +14. அப்போ +14னா 27வது எண் என்ன அப்படின்னா 26ல் வந்து Z, 27 ரிப்பீட்டட் A வரும். என்ன வரும்? A வரும். நமக்கு ஆப்ஷன்லாம் பாருங்களேன், ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்காங்க. டக்குன்னு எக்ஸாம்பிள் தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், U என்ன வரும்? U வந்து 21. நல்லா பாருங்கள், U வந்து 21. I வந்து என்ன? 9. W என்ன? 23. W 3 போட்டோம் அப்படின்னா M திருப்பி போட்டால் 13. W 3 போட்டால் 23 ஷார்ட்கட்டு. K பாருங்கள் என்ன நெக்ஸ்ட் நடுவில் உள்ள லெட்ரு? 11. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது? மைனஸ் என்னது? -12 பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள், இதில் -12 பண்ணால் 9 ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் என்ன சார்? +14 பண்ணியிருக்காங்க. +14 பண்ணால் 23 ஆகிடுச்சு பாருங்கள். திருப்பி இதே ஜம்பிங்கில் -12 பண்ணோம், 11 ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண எடுத்தது? 14 பண்ணணும். +14 பண்ணால் என்ன வரும் நமக்கு? 14 பண்ணால் Y வருமா? 25ங்கிறது Y. நல்லா பாருங்கள், Y ஆப்ஷன் இங்கே வந்துருச்சு பாருங்கள். நானாக இருந்தால் டக்குன்னு தூக்கிடுவேன். இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெற்றி பெறுவது ரொம்ப இலகு. இந்த பேட்டர்னை நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். செம்ம பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா AYC அப்படி நம்ம என்ன சொல்ல முடியும்? இலகுவா சொல்ல முடியும். நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். ஆல்ஃபாபெட் ரிப்பீட்டட் சீரிஸ். இதுக்கு பேர் ஆல்ஃபாபெட்
ரிப்பீட்டட் சீரிஸ். நல்லா பாருங்கள், எஸ்எஸ்சிலாம் கேட்கப்பட்ட கேள்விங்க இதுவே திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை அதுக்கான நம்பரை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல ஸ்டெப்பு என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா அது அதுக்கான நம்பர். நல்லா ஃபஸ்ட்டு பாருங்கள், TUVW என்ன பாருங்கள், T என்ன 20யா, T 20 தானே, U என்ன 21ஆ, V என்ன 22, Wக்கு என்ன அந்த நம்பரு 23. அடுத்து என்ன நம்பர் வரும், 24 வரும். 24 என்னது நமக்கு எக்ஸு. 24 வந்து எக்ஸை பார்த்தாலே தெரியுதுன்னா அது நெக்ஸ்ட் சீரீஸில் போகுது. நல்லா பாருங்க, கே பாருங்கள் 11, ஜே வந்து என்ன 10ஆ, ஐ வந்து என்ன 9ஆ. அப்போ என்ன ஆர்டரில் போகுது, ரிவர்ஸ் ஆர்டரில் போகுது, ஆல்ஃபபெட்டில் ரிவர்ஸ் ஆர்டரில் போகுது. இது என்னது ஹெச்சுக்கு 8, ஹெச்சுக்கு வந்து 8. அடுத்து என்ன சார் வரும், 7 வருமா, 7 வரும். இங்கே 7 என்னது நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஜி 7 மாதிரி இருக்குது பாருங்கள், ஷார்ட்கட் நம்பர். அப்போ இதுக்கு என்ன வரும், ஜி. ஆன்சரை பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன், XG, வேறு எதுவுமே இல்லை. XL வருது, ஜேஜிக்கு ஆப்ஷன் என்னது XG. இதையும் பாருங்கள், எக்ஸ் என்ன, எஃப் என்ன 6ஆ, ஜே வந்து என்னது நமக்கு 7 வருது பாருங்கள், ஹெச் என்ன வருது 8 வருதா, 6 7 8 9. அடுத்து என்ன நம்பர் வரும், 10 வரும். 10க்கு என்னது ஆல்ஃபபெட்டில் ஜே, ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜே ஆன்சர் பாருங்கள் வந்துருச்சு. ஈஸியாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃபே மாற்ற முடியும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து நம்பர் சீரிஸ். ஒவ்வொரு டாப்பிக்கே பார்க்கும்போது நம்ம என்ன மாடல் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் சீரிஸ் இந்த பேட்டர்ன் எப்படி போகுது, நானும் எந்த பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் நம்பர் சீரிஸில் போகும்போது, ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அப்படி ஸ்கொயர் கியூப் இதெல்லாம் போகும். இதை பாருங்கள், 4 2 2 ப்ளஸ் ஆகுதா, 6 + 4 4 ப்ளஸ் ஆகுதா, 10ஓட 18 எப்படி மாறிடுச்சு 8 ப்ளஸ் ஆகுதா, 18ஓட ஒரு 8 16. ஸோ இந்த ஜம்பிங் பாருங்களேன், இது டபுளாகவே ஆயிருக்கு. 2 4 ஆயிருக்கு, 4 8 ஆயிருக்கு, 8 16 ஆயிருக்கு. அடுத்து என்ன சார் ஆகும், 16 32 ஆகும். ஸோ 32ஐயும் 34ஐயும் கூட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 66 அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வரும். ஆப்ஷன் எங்கே இருக்குது, டியில் இருக்குது, 66. ஸோ இந்தமாதிரி ஈஸியாக சொல்ல முடியும். எப்போதுமே இந்த லாஜிக் யூஸ் பண்ணுங்கள். 79 எப்படி 72 ஆகுனுச்சு, ஸோ -7 பண்ணியிருக்காங்கம்மா. என்ன பண்ணியிருக்காங்க, -7 பண்ணியிருக்காங்க. 7 8 79 ரைட்டா. நெக்ஸ்ட் சீரிஸ் பாருங்கள், 72 உங்களுக்கு எப்படி 58 இருக்குது, 58 72ல் வந்து 58 போட்டு ரிமைண்டர் வந்து 14. ஸோ மைனஸ் பார்த்தாலும் சரி 7 டேபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாரு, 7 7 2 சார் 14. நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா, இந்த 58 எப்படி 37 மாறிடுச்சு அப்படின்னா 27 மைனஸ் பண்ணியிருக்காங்க. -27 பண்ணால் என்ன வரும், 37 27 58 பண்ணிக்காங்க பாருங்கள். இதே பாருங்களா, நெக்ஸ்ட்டு 37. அடுத்து என்ன வரும், 35 வரும், 28 வரும். 7 டேபிள் 7 14 21 28 ரைட்டா. அப்போ 37ல் 28 போயிடுச்சுன்னா மீதி ரிமைண்டர் 9. நெக்ஸ்ட் என்ன வரும், 35 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும், 7 2 சார் 7 5 சார் 35 வரும். நீங்கள் 9ல் 35 போயிடுச்சுன்னா மைனஸ் என்ன வரும் நமக்கு 26 வரும். அப்போ எங்கே இருக்குது ஆன்சரு, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏல இருக்குது. 26 என்ன இருக்குது. ரொம்ப ஈஸியானதாக எஸ்எஸ்சியில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். தொடர்ந்து ரீசனிங் நிறைய டாபிக் வரிசலாக பார்த்துக்கிட்டே வரும். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்க, உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு தெரிவிங்க, நிச்சயம் சக்ஸஸ் பெற முடியும்.